ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா முள்ளங்கி சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, சீரகம், வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்து இதை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பருப்பை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்க்குறேன், சுத்தமான கடலெண்ணெய். இப்போ இதில் கடுகு கொஞ்சம் சேர்த்துடலாம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம பருப்பு வேக வச்சுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதனால் தாளிப்புக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இது கூட முள்ளங்கி சேர்த்துடலாம். முள்ளங்கியில் நிறைய விட்டமின் இருக்குது. வாரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம முள்ளங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீர் சத்து நிறைய கொடுக்கும் இந்த வெயில் நேரத்தில். இப்போ காய் நல்லா வதங்கின உடனே இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து இது நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கணும். இப்போது இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கின உடனே இந்த பருப்பு கடைஞ்ச தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்து ஒரு கலக்கி குக்கரை மூடிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும், காய் வெந்துடும். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். இது ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம மூடி வைப்போம். சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.